காலத்துல ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தை, ஒரு பொம்பளை புள்ள. அந்த பொம்பளை புள்ளையுடைய கழுத்துல ஒரு விதமான முத்து மாலையோ தங்க மாலையோ இருக்குது. அதை பார்க்கிற ஒரு திருடன் என்ன செய்கிறான், அந்த குழந்தையை நோக்கமாக வைக்க. இன்னைக்கெல்லாம் அந்த 6 வயசு குழந்தை விளையாண்டா தூக்கிட்டு போயிடறானுங்க, வருவாய் போயிருங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. வாசல்ல பெண் பிள்ளை விளையாடும், அவர்கள் நோக்கம் கருப்பல்ல, அந்த உடல் அல்ல, அந்த சதை அல்ல. அன்றைக்கு அவருடைய நோக்கம் அந்த முத்து மாலையோ அந்த நகையோ. என்ன செய்தார் அந்த மனிதர், கீழே கிடந்த கல்லை எடுத்து விளையாண்டு கொண்டிருந்த அந்த சிறுமியினுடைய மண்டையில ஓங்கி அடித்தார். அந்த அம்மா மயக்கம் முட்டு சக்கராத்து நிலைமைக்கு போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா வீட்டுக்கு வந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட கேட்கிறாங்க, இந்த அளவுக்கு நீ பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் யார்? அப்ப அந்த பெண் பிள்ளை சொல்லுது, யாரும் தெரியல ரசூலுல்லாஹ், நான் விளையாண்டுகிட்டு இருந்தேன், என்னை யாரோ கல்லால் அடிச்சாங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அன்னைக்கு மக்காவில் இருந்த திருடர்களை, அன்னைக்கு மக்காவில் இருந்த அயோக்கியர்களை ஒன்று கூட்டினார்கள். இன்னைக்கு காவல்துறையில் என்ன செய்வாங்க, தப்பு பண்ணவங்கள லைனா நிக்க வச்சு இவனா அடையாளம் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹ் அன்னைக்கு செய்தார்கள். அப்படி ஒவ்வொருவராக அடையாளம் காட்ட காட்ட அந்த சிறுமி இவர்களில் யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்துல ஒருத்தன் ஒளிய ஆரம்பிச்சான். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிரான இவனா, அந்த சிறு குழந்தை, இவனேதான் யார் ரசூலுல்லாஹ், இவன் தான் என்னை கல்லால் அடித்தான் என்று அந்த அம்மா அடையாளம் காமிச்சான். ரசூலுல்லாஹ் ஒன்னும் செய்யல. அடையாளத்து சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. இந்த கயவன், இந்த கொடுமையானவன் இந்த சிறுமிக்கு எப்படிப்பட்ட காயத்தை உண்டாக்கினானோ இதே அளவு, ஒரு அளவு கூடவும் கூடாது, ஒரு படி குறையும் கூடாது, அதே கல்லு, அதே காயம், அதே சக்கராத் இவனுக்கும் ஏற்படும் என்று சொல்லி பெருமானார் அன்றைக்கு அவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள். இந்த தண்டனை எப்படி நிறைவேற்றினாங்க, 4 சவுத்துக்குள்ள நிறைவேற்றல, 4 பேருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அந்த தண்டனை நிறைவேற்றினார். காரணம் என்ன, நாளைய அடுத்து இது போன்ற தவறு வேறு எவனும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்த அற்புதமான குற்றவியல் தண்டனை. இந்த குற்றவியல் தண்டனை தான் இன்றைக்கு உள்ள அரசாங்கம் பொதுவெளியில அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். 1 2 பத்திரிகையில பாலியல் வன்கொடுமை எத்தனை செய்திகள் கடந்த 2000 2025 25 ஆண்டு காலமாக எத்தனை செய்திகள் தான் இந்த காதுகளில் கேட்பது. பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இல்லை. மார்ச் 8 வந்துருச்சுன்னா மகளிர் தினம் என்று கொண்டாடக்கூடிய ஒட்டுமொத்த தேசத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், வெட்கமா இல்லையான்னு, கேவலமா இல்லையான்னு கேட்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே பெண்கள் மகளிர் போற்றப்பட வேண்டும், பெண்கள் புனிதம், பெண்கள் அப்படி இப்படி என்று 1000 தத்துவம் பேசக்கூடியவர்களே கொஞ்சம் குர்ஆன் சொல்ற மாதிரி ஒரு நாள் வாழ்ந்துதான் பாருங்கள். உங்களை ஈமானின் பக்கம் அழைக்கவில்லை, வலுக்கட்டாயம் படுத்தவில்லை, உங்களை நெருக்கடிக்கு நாங்கள் உள்ளாக்கவில்லை. அல்லாஹ் சூரத்து நூர்ல பெண்களுக்கு சொல்றான்ல, வகுல்லில் மூமினீன அப்சாரி, பெண்களே நீங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் தங்கள் பார்வையில கொஞ்சம் தாழ்த்தி தான் பாருங்கள. எந்த அந்நிய ஆணும் நீங்கள் உங்கள் பாஷையில் எங்க பாய் ஃப்ரெண்டு, இந்த டைம்ல நான் யாரு கூட நிப்ப, உங்களுக்கு என்ன என்று நிறைய வியாக்கியானம் பேசக்கூடிய பெண்களுக்கு தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொண்டால் அந்த பாய் ஃப்ரெண்டு கூட உங்க பக்கத்துல வர மாட்டான். இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் என்பதினால் ரொம்ப துணிச்சலால் ரொம்ப தைரியமா அவனோட வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன இல்ல, பாதுகாப்பு இல்ல. கோவையில நடந்த அந்த சம்பவத்துல உடனிருந்த அந்த ஆணுக்கு ஏறக்குறைய பல இடங்கள்ல அருவாள் வெட்டு, அவன் குத்தூரில் குறையுமா படுத்து கிடங்குறான். ஏறக்குறைய 4 மணிக்கு மேல அவனுக்கு ஞாபகம் வந்து அவனுக்கு சக்தி திரும்பி தன்னுடைய மனைவியாக அழைத்து வரப்பட்ட அந்த பெண் எங்கே என்று தேடி பார்க்கின்ற பொழுது யார் பார்வைக்கும் படக்கூடாத ஒரு அவல காட்சி அவன் பார்த்தான். உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஒரு ஆத்துல வீசப்பட்டு அந்த பெண் படு மோசமான நிலையில பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது, இது தவறான வழி. இந்த வழியை தயவு செய்து தேர்ந்தெடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இதே மண்ணில எத்தனையோ பேர் சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப கொடுமையானது, இஸ்லாத்துல சொல்லப்பட்ட சட்டங்கள் ரொம்ப வன்மையானது, ரொம்ப கரா கண்டிஷனா இருக்கு, மனிதநேய அடிப்படையில சட்டங்கள் இஸ்லாத்துல இல்ல என்றெல்லாம் உலகம் முழுக்க பேசப்பட்ட நாவுகளுக்கு இன்றைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க,
இந்த வன்கொடுமைக்கு சரியான தீர்வு இஸ்லாம் சொல்ற தண்டனை தான் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். இந்திய நாட்டில் வாழ்றோம், அது நம்மளால சாத்தியப்படுத்த முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? திருமணமான ஒரு ஆண் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்தால் அவனை பொதுவெளியில நிக்க வச்சு எல்லா மக்களும் கல்லால் அடிக்கணும். இதான் இஸ்லாத்துடைய தண்டனை. அப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது. மதீனால ஒரு அம்மா விபச்சாரம் செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்களே முன்மொழியும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப நீ என்னவா இருக்கிற? நான் ஹம்லா இருக்கிற, நீ போய் குழந்தை